வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டிஆர்டிஓ அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டுத்துறையில் வேலையை தேர்வே இல்லாமல் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா எந்த கேட்டகரி, அதாவது ஆல் கேட்டகரிக்கு பார்த்திங்கன்னா மேல் ஃபீமேல் எல்லாருக்குமே அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சேலரி பொறுத்த வரைக்கும் 20,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 25/5/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக. ஸோ கேஸ், நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துருவீங்க. இது பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் மிலிட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து உங்களுக்கு டேரெக்டாக வெளியிட்டிருக்காங்க. இதில் எதுக்காக வெளியிட்டிருக்காங்க, உங்களுக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே இருக்கும், எத்தனை பதிவு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தாவே போதும். உங்களுக்கான பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீரியல் 1ல் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அண்ட் டிப்ளமோ கோர்சஸில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கலுக்காகவும் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரெண்டிஸ் கேட்டகரிக்காகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அண்டு போஸ்ட் ஆஃப் ரிசர்ச் அசோசியேட்டடுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ஏக்காக பெங்களூர்லேருந்து உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு இருக்குது இல்லைங்களா, 25/5/2025 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா தனியாக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் இன்ஜினியரிங் கிராஜுவேட் அண்ட் டிப்ளமோ அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்காக பார்த்தீங்கன்னா 2025 அண்ட் 2026க்கான வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இதில் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் டியூரேஷன் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிஃபென்ஸ்க்கான இந்த அப்ரெண்டிஸுக்கான சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வேல்யூ இருக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டுக்காக டோட்டலாக 58 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிஷியன்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்காக 10 வேக்கன்சியும் அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்காக 10 வேக்கன்சியும் அண்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காக 5 வேக்கன்சியும் அண்டு எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக் அண்டு இன்ஜினியரிங்காக டோட்டலாக 3 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரியில் நீங்கள் இன்ஜினியரிங்கை பற்றி படிச்சிருந்தாலோ அல்லது டெக்னாலஜி கிராண்டட் நீங்கள் முடிச்சிருந்தாலோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிகாம், பிபிஏ, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு அண்ட் பிஎஸ்சி எலக்ட்ரானிக் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி படித்தவங்கெல்லாம் நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பிசிஏக்காக 5 வேக்கன்சியும் அண்டு பிஎல் அண்டு எஸ்பி அண்டு எஸ்சி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா டோட்டலாக 5 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 58 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட்டில் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் ஓகே, அண்ட் டிகிரியில் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர் மந்த் சேலரி, அதாவது ஸ்டெம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். அண்ட் டிஏ, ஹெச்ஆர்ஏ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு உங்களுக்கு இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான சேலரி இருக்கும். அண்டு டிப்ளமோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் அண்டு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் 8 வேக்கன்சியும் அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 வேக்கன்சியும் அண்டு மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கில் பொறுத்த வரைக்கும் 8 வேக்கன்சியும் அண்டு எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கில் 4 வேக்கன்சியும் அண்டு சிவில் இன்ஜினியரிங்கில் 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 30 வேக்கன்சிஸ் டிப்ளமோ கேட்டகரிக்கு மட்டுமே கொடுத்துருக்காங்க. டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது இன்ஜினியரிங் டெக்னாலஜியோ அல்லது இன்ஜினியரிங் லெவலில் டெக்னாலஜி லெவலில் நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மாதந்தோறும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ளமோ கேட்டகரிக்கு 8,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். அண்டு இன்க்ளூடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஏஹெச்ஆர்ஏ இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 15,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கான வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.education.government.in அப்படின்னு சர்ச் பண்ணினா போதும் உங்களுக்கான இந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகிரும்.
இதை வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய டிசிஷன் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் தான் உங்களுக்கு வந்து எடுக்கப்படும். அதாவது உங்களுடைய மார்க்கை டிஃபைன் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் வந்து எடுப்போம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, நீங்கள் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமோ அல்லது இன்டர்வியூவோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைக்கப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிட்டன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் எதுவும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் சில ஸ்டம் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்துருக்கிற வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா 25ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய இன்டர்வியூக்கு வந்து கூப்பிட்ற போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட் அண்டு டிகிரி மார்க் ஷீட் அல்லது டிப்ளமோ மார்க் ஷீட்டோ, உங்களுடைய கேஸ்ட் சர்டிஃபிகேட் அண்ட் ஐடி ப்ரூஃப்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஐடி கார்டோடைய ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அண்டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் அண்ட் மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரீசெண்டாக இருக்கிற 2 ஃபோட்டோ கம்பல்சரி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து அங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் சரிங்களா, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்கில் வந்து உங்களுக்கு டிப்ளமோ கேட்டகரி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் இந்த மாதிரி நிறைய விதமான கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெக்னீஷியனுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ரெண்டிஸில் வந்து கொடுத்துருக்காங்க. டெக்னீஷியன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறதோ அல்லது சர்வேவலோ இந்த மாதிரி நிறைய வந்து இருக்கும். அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 30 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அண்ட் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரிங், நெட்வொர்க்கிங் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி எலக்ட்ரிஷியன், எலக்ட்ரானிக், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து யார் வந்து ஐடிஐ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோ அல்லது ப்ரோக்ராமிங்கோ அல்லது டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரோ அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங்கோ அண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கோ இந்த மாதிரி நீங்கள் வந்து படிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்சிவிடியில் வந்து நீங்கள் ட்ரைனிங், அதாவது நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் வெக்கனல் ட்ரைனிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 இயர் டியூரேஷன் வரைக்கும் அண்ட் 7,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அப்ரெண்டிஸ் கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிளோ அந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா, அந்த அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு சேம் தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மார்க் டிஃபைன் பண்ணி வந்து ரிசல்ட் விடலாம். அப்படி இல்லைன்னா இவங்க சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதிக பேர் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாமோ அல்லது இன்டர்வியூ மூலிமாவும் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, ஸோ காஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். டிஃபென்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ காஸ் தேங்க்யூ.